أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் என்று ஓதிய அந்த அத்தியாயங்களில் சொல்லி காட்டுகிறான். உணவில் ஹலால் ஹராமை பற்றி இன்றைய ஓதிய பாடத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். அதே போன்று ஹைதுடைய சட்டங்களும் இங்கு பேசப்பட்டிருக்கிறது. அரசியலும் பேசப்பட்டிருக்கிறது, ஆன்மீகமும் பேசப்பட்டிருக்கிறது. அதுல மார்க்க சட்டங்களும் பேசப்பட்டதுல ஹைதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், தலாக்கை பற்றி பேசுகிறான், இத்தாவுடைய சட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று கிசாஸ், பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவரைக்கும் யாரும் சொல்லிடாத ஒரு கருத்து. வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத் துன்யா உலில் அல்பாப் அப்படிங்கிறான் அல்லாஹ். வாழ்வு அறிவுடையவர்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாரும் சொல்றோம் பழிக்கு பழி வாங்குதல் என்று சொன்னால், ஒருத்தன் மூத்தா போயிட்டாருன்னா அவரை அனாவசியமாக கொன்றவனுக்கு தண்டனை கொடுத்து அவனையும் கொலை செய்தல் என்பது இரண்டு உயிர், ஒரு உயிர் சேதமாகுதே என்று ஒருத்தர் மூத்தா போனதோடு நிறுத்தி கொள்ளலாம். என்ன இது சட்டம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் வித்தியாசமா சொல்றான். இல்ல இல்ல, வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத் துன்யா உலில் அல்பாப், பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. பல்லை ஒருவன் உடைத்தால் அவனுடைய பல்லை உடை. நம்ம இல்ல, தனிப்பட்ட நபர் அல்ல, ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு சொல்கிறது. ஒருத்தன் கண்ணை பேத்து விட்டால் அவனுடைய கண்ணை பிடுங்கு. இப்படி செய்வதால், பழிக்கு பழி வாங்குவதால் நம்ம நினைக்கிறோம் பகமை கூடிக்கிட்டே போக மாட்டோம். ஆனா அல்லாஹ் வித்தியாசமா சொல்றான். இல்ல இல்ல, இது இருக்கிற மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரண்டு சொல்றான். உண்மையிலேயே அதுதான் உண்மையும் கூட. அதனாலதான் இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த பழிக்கு பழி வாங்குதல் சட்டம் எங்கெல்லாம் இல்லையோ, சுருக்கமா சொல்ல வேண்டுமானால் ஷரியத்து சட்டம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அதிகமாக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை முறை கொலை செய்துவிட்டு கொலைகாரன் சிறைக்கு போய்விட்டு திரும்பி வந்து ஏற்கனவே சின்ன கொலை செய்தவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பெரிய கொலையை செய்தாரான். காரணம், சமூகத்தில் அவன் ரவுடியாக பார்க்கப்படுகிறான். எனவே அவன் சிறை தண்டனை அவனை திருத்தவில்லை. இதுதான் நம்ம நாட்டினுடைய சட்டம், நம்ம நாட்டினுடைய தண்டனை, நம்முடைய நாட்டினுடைய தீர்ப்பும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்கிற சட்டங்கள் எல்லாம் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு. அதனாலதான் சட்டத்தை படித்து கரைத்து குடித்தவர்கள் இந்த நம்ம நாட்டை பொறுத்தவரையில பெரும் குற்றவாளியாக இருந்தாலும் நிரபராதிகளாக ஆக்கப்படுகிறார்கள். நிரபராதிகள் எல்லாம் பணமும் அதே போல நீதிமன்றங்களை விலைக்கு வாங்கிவிட்டால் அவர்கள் நிரபராதியாக இருந்தாலும் குற்றவாளியாக கருதப்படுகிறார்கள். எந்த குற்றவாளிக்கும் சரியான தண்டனை கொடுக்கப்பட முடியாது. ஷரியத்து சட்டம் இல்லாத நாடுகளில் அவல நிலை இதுதான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிசாஸ் என்கிற பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவனுடைய பல்லை உடைத்தால், அவனுடைய பல்லை உடைத்து விட்டால் மற்றவர்களுடைய பல்லு மட்டுமல்ல உயிரே பாதுகாக்கப்படுகிறது. அதனாலதான் ஹயாத் என்று அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி இன்றைய ஓதிய பாடத்தில் நாம கேட்டோம். அதே மாதிரி நோன்புடைய சட்டங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஹக்கை மறைக்கக்கூடியவர்கள் யார் அந்த வேலையை செய்கிறார்களோ அவர்கள் இந்த துனியாவுடைய ஆசைக்கு மாட்டிக்கொண்டவர்கள். ஹக்கை பேசுகிறவர்கள் சமூகத்தில ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். என்னடா இதை போட்டு எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைத்து பேசுகிறானே, சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இது எல்லா காலத்திலும் உள்ளது. அதை குர்ஆன் சொல்லுகிறது.
இப்படி உண்மையை மறைத்து ஹக்கை சொல்வதற்கு யோசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விலைக்கு வாங்குற அற்ப துனியாவுக்கு ஆசைப்பட்டு உண்மையை மறைக்கிறார்கள். அதை இஸ்லாம் கண்டிக்கிறது. அதே போன்று இன்றைய சட்டங்களை பிறையை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த பிறை சம்பந்தமான சட்டங்களும் இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். இங்க தலையை காட்டுறது அங்க வாழை காட்டுறது என்கிற மாதிரி இல்லாம, எம்மதமும் சம்மதமும் என்கிற மாதிரி இல்லாம, அரசியலுக்காக வேண்டி மார்க்கத்தை சமரசம் என்பது கிடையாது. இந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமாக மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அப்படி நுழைகிறவர்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இன்றைய ஓதின பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று இன்றைய ஓதிய பாடத்தில் ஒரு மனிதன் அழிவின் பக்கம் தன்னுடைய கரத்தை போட்டு விடக்கூடாது. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, அழிவான பாதையின் பக்கம் உங்களுடைய கரங்களை போட்டு விடாதீர்கள். கருத்தாவது தவறான தீய மனிதனுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய அம்சங்களில் உங்களுடைய கரங்களை போட்டு விடாதீர்கள். அதனால் நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீர்கள், சமூகமே பாதிக்கப்படுகிறது. எனவே சமூக உணர்வோடு சொல்லப்பட்ட கருத்துக்களும் இன்றைய ஓதிய பாடத்தில் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், சொர்க்கத்தை நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்டா லேசா போக முடியாது. சொர்க்கம் என்பது நீங்கள் கண்டிராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த மனிதனுடைய இதயத்தில் கற்பனை கூட பண்ணிட முடியாத அத்துணை நியமத்துக்களும் அருள்கொடைகளும் இன்பங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடியவர்கள் எல்லாம் லேசா சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. இன்னைக்கு ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துல நீங்க லேசா நுழைஞ்சிடலான்னு நினைக்கிறீங்களா? எந்தவித தியாகமும் செய்யாம சொர்க்கத்துக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அது சாதாரணமான இன்பங்கள் அல்ல. துனியாவுடைய இன்பங்களை சுவைத்து கொண்டு நம்ம எந்த தியாகமும் செய்யாமல் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள லேசா போயிடலான்னு நினைச்சீங்கன்னா, முன் சென்ற கூட்டத்தினர்களை கவுமுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர்கள் மஸ்ஸத்துஹுமுல் பஸா வதர்ரா, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இன்னலுக்குள் ஆளானார்கள், வறுமையில் வாடினார்கள், நெருக்கடிகளில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் சுவைத்த பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் என்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. எனவே லேசா சொர்க்கத்துக்கு போயிடலாண்டு நினைத்து விடாதீர்கள் என்பதையும் ரப்புல் ஆலமீன் இன்றைய ஓதிய பாடத்தில் சொல்லி இருக்கிறான். முடிந்த அளவுக்கு இன்றைய ஓதிய பாடத்தினுடைய தலைப்புகளை நான் சொல்லிட்டேன். சரி, இன்று நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா, முக்கியமான முதல்ல ஓதுன ஆயத்தை தான் பார்க்க போறோம். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹும் அல்லதி கானூ அலைஹா குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு யஹ்தி மை யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். இந்த வசனத்திற்கு தான் இன்று விளக்கம் சொல்ல போறோம். அது மட்டும் தான் இன்னைக்கு சொல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல என்ன சொல்ல வர்றான்டா, கிப்லா மாற்றத்தை பற்றி சொல்ல வர்றான். கிப்லா மாற்றம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு என்ன, நீங்க பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தீங்க, இப்ப காபத்துல்லாவை பார்த்து தொழுவுறீங்க, இதுல என்ன பாடம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். இல்லை, அதுல நிறைய பாடம் இருக்கிறது. அதுல நிறைய அம்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் கிப்லா மாற்றத்தால் என்ன விஷயத்தை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, இந்த உம்மத் நடுநிலை உம்மத் என்பதை காட்டுவதற்கும் கிப்லா மாற்றத்தில் இந்த ரெண்டு தத்துவம் உள்ள மறைந்து இருக்கிறது. வெறும் கிப்லா மாற்றம் மட்டும் புரிஞ்சிடக்கூடாது. வெறும் நாம தொழுகிற திசை மாற்றப்பட்டிருக்கிறது என்று லேசா சுருக்கி பார்த்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இரண்டு அம்சங்கள் அது உள்ளே மறைந்து கிடக்கிறது. அதை இன்றைய பாடத்தில முதல் வசனமாக இன்று ஓதப்பட்டன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சயகூலு ஸுஃபஹா
மடையர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மினன்னாஸ், மக்கள்ல சில மடையர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மடையர்கள் என்று சொன்னது யாரை சொல்கிறார் அல்லாஹ் என்று சொன்னால், யூதர்களுடைய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள். யூதர்கள்ல மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள். யூதர்களுடைய மார்க்க அறிஞர்களும் முனாஃபிகீன்களும் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் மடையர்கள் அப்படிங்கிறான். சுஃபகாண்டா அறிவில்லாதவர், அறிவிலிகள். என்ன கேட்கிறாங்கன்னா, மாவல்லாஹு மன் கிப்லத்திஹிம், ஏன் கிப்லா மாற்றம் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டட? அல்லத்தி கானு அலைஹா, ஏற்கனவே ஒரு கிப்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் ஏன் வேறு ஒரு கிப்லாவை தேர்வு செய்ய வேண்டும் என்று மடையர்கள், அறிவிலிகள் கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமானது, யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த உலகத்துல இந்த உலகத்தை யாரும் சொந்தமாக்கி விட முடியாது. லில்லாஹி, அல்லாஹுக்கே சொந்தம். அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தம். யஹ்தி மையஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், அவன் நாடியவர்களுக்கு நேரான வழியை காட்டுவான். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டான். ஏன் கிப்லா மாற்றம்? ஏன்பா நீங்க இவ்வளவு காலமா பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தீங்க, திடீர்னு காபத்துல்லாவை நோக்கி தொழுவதற்கு என்ன காரணம் என்று மடையர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், திசை மாற்றம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு வேலையே இல்லை. திசை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நாடியவர்களுக்கு அவன் வழிகாட்டுவான். எனவே உங்கள எந்த திசை நோக்கி தொழுதாலும் அல்லாஹ் இருக்கிறான். அதனால இந்த திசையில தான் தொழுவன் என்பதெல்லாம் நோக்கம் இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி ஒரு கிப்லாவை மாற்றம் கொடுப்பதால் ஒரு பெரிய பாடத்தை சொல்ல போகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஏன் நாங்க கிப்லாவை மாத்தினோம் தெரியுமா? ஒக்கதாலிக்க, இப்படித்தான் ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதாஅ அலன்னாஸ், நாங்க கிப்லாவை மாத்தினதுக்கு இதான் காரணம். எங்களுக்கு திசை பிரச்சனை இல்லை. கிழக்கோ மேற்கோ அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கிழக்க நோக்கி தொழுதாலும் அல்லாஹ் ஏத்துக்குருவான். ஆனா அல்லாஹ் இப்பொழுது உங்களை காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால தொழுகிறோம். அல்லாஹ் கிழக்கை நோக்கி தொழ சொன்னா தொழுது இருப்போம், மேற்கை நோக்கி தொழ சொன்னா தொழுது இருப்போம், வடக்கை நோக்கி தொழ சொன்னா தொழுது இருப்போம். எங்க நோக்கி தொழ சொன்னாலும் நாங்க தொழ தயார். அல்லாஹ்வுக்கு எல்லாமே சொந்தமானது இல்ல. அதனால அல்லாஹ் அப்படி ஒரு பதில சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் சொல்றான், ஏன் அப்படியானால் ஏன் அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்கணும், ஏன் காபத்துல்லாவை நோக்கி வணங்கணும்னு முடிவு எடுக்கிறான் அல்லாஹ்னு சொன்னா, இந்த சமூகத்தை நடுநிலை சமூகமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. நடுநிலை சமூகம் மட்டுமல்ல, மற்ற சமூகத்துக்கு, முன் சென்ற சமூகத்திற்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதனால தான் அல்லாஹ் உங்களை நடுநிலை உம்மத்தாக மாற்றி இருக்கிறான். இது ஒன்று. கிப்லா மாற்றத்துக்கு இது ஒன்று. இரண்டாவது, கிப்லா மாற்றத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணம் சொல்றான், அல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மய்யத்தபிஉ ரசூல, யாரு ரசூலை பின்பற்றுகிறார். கிப்லா மாற்றம்னு சொன்ன உடனே என்ன போட்டு ஒரே மார்க்கத்துல மாற்றங்கள், இது செய்யணுங்கிறான், அடுத்தது இங்க நோக்கி தொழுவணுங்கிறான், என்னப்பா இது மார்க்கம் அப்படின்னு யாராவது நினைக்கிறார்களா? அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் என்று சொன்ன உடனே அப்படியே கட்டுப்பட்டு கிப்லாவை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்களா? யார் அப்படி மாற்றிக்கொள்கிறா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறா, ரசூலுக்கு கட்டுப்படுறா, அல்லது மிம்மை யன்கலிபு அலா அகிபை, அல்லது வந்த பாத வழியாக மார்க்கத்தை விட்டு யார் வெளியேறுகிறாய் என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் அல்லாஹ் கிப்லா மாற்றத்தை கொடுத்தார். அப்ப ரெண்டு காரணம் தான். கிப்லா ஏன் மாற்றப்பட்டதுன்னா சாதாரணமான விஷயம் அல்ல, உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. உம்மத்தன் வசத்தா அப்படின்னு சொல்வதால் என்ன தெரியுமா? இந்த அகில உலகத்திற்கும் வழிகாட்டி இஸ்லாமியர்கள் தான். ஒரு ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறான். இந்த அகிலத்திற்கும் வழிகாட்டி இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமிய ஆட்சி தான் இந்த உலகத்தினுடைய தீர்வு. அது ஒரு நாளைக்கு நிகழ்ந்தே தீரும். அதுக்காண்டி ஹிலாஃபத்தின் மேல் திணிப்பு என்பது கிடையாது. இஸ்லாம் எல்லா பூமியையும் ஆளுவதற்கு வந்த மார்க்கம் அல்ல, எல்லா மக்களையும் வென்றெடுக்க வந்த மார்க்கம். நிலத்தை வென்றெடுப்பதல்ல, மனிதனின் உள்ளத்தை வென்றெடுப்பதுதான் இஸ்லாத்தின் நோக்கம்.
எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், உலகத்தில் மனித சமூகத்திற்கு தெளிவான வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நிலைநிறுத்தத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிப்லா மாற்றத்தை கொடுத்தான். ஒரு சாதாரணமான விஷயத்தை சொல்ல இல்ல, அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு சுமையை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் வைக்கிறான். நீங்க தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி, நீங்க தான் ஒரு தனித்துவம் படைத்த சமூகம், நீங்க தான் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டு சமூகம். உங்களின் மூலமாகத்தான் அனைவர்களும் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களின் மூலமாகத்தான் அனைவர்களும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களின் மூலமாகத்தான் அனைவர்களும் சுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களின் மூலமாகத்தான் அனைவர்களும் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இவைகளெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மறந்து புறம் தள்ளிவிட்டது. அதிலும் குறிப்பாக அரபுகள் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்குண்டானவர்களாகவே தங்களை மாற்றிக்கொண்டார். இஸ்லாத்தை நோக்கி அரபு அல்லாதவர்கள் படையெடுக்கிறார். ஆனா அரபுகள் இருக்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியில போற வழிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய இந்த உம்மத்திற்கு என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், கிப்லா மாற்றத்தின் மூலமாக உம்மத்தன் வசத்தா, நடுநிலை சமூகம். நீங்க நடுநிலை சமூகம்னா தப்பா புரிஞ்சு, நிறைய பேர் நடுநிலை சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விட்டு கொடுத்து போதல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, கொள்கையை விட்டு கொடுத்து போதல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. விட்டு கொடுத்து போதல் என்பது சகிப்புத்தன்மை என்பது கொள்கையில இல்ல, கொள்கை விஷயத்தில் விட்டு கொடுப்பது என்பது கிடையாது. அப்படி விட்டு கொடுத்தோன்னா அது பின்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம அப்படி நினைச்சுக்கிற கூடாங்கிறது தான் பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சேர்த்து குறிப்பிட்டு போயிட்டான். விட்டு கொடுத்து போற சமூகம் என்றால் கொள்கையை விட்டு கொடுப்பதல்ல. உம்மத்தின் வசத்தாக்கு நிறைய பேர் அப்படித்தான் அர்த்தம் வச்சுக்கிறாங்க. நடுநிலை சமூகம்னா எல்லாத்திலும் நடுநிலையா இருந்துக்கிறணும், அப்படி எப்படி அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, அப்படி அர்த்தம் அல்ல. நடுநிலை சமூகம் என்றால் கொள்கையில் உறுதியாக இருப்பதுதான் நடுநிலை சமூகத்தினுடைய அர்த்தம். இதை பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றாங்கிறத நான் என்னுடைய தலைப்பிலிருந்து அடுத்து போகும்போது அடுத்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்லுகிறேன். அப்போ இங்க கிப்லா மாற்றத்துக்கு அல்லாஹ் காரணம் சொல்லிட்டான். சரி, இங்க அல்லாஹ் சொல்றான் லி தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்க மக்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியாளர்களாக இருக்கிறீங்க. அது எப்படி சாட்சியாளராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவாங்க. ஒவ்வொரு நபியும் அழைக்கப்படுவாங்க. குறிப்பாக நூஹ் முதல்ல அழைக்கப்படுறாங்க. அவங்க தான் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு நபி, ரொம்ப அதிகமான காலங்கள் பிரச்சாரம் செய்த நபி. அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களா என்று கேட்கிறான். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமா எடுத்து சொன்னோம் என்று சொல்வார். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. நேரம் இல்லாதனால அரபியை வாசிக்காம சொல்றேன். அப்போ நாங்க இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, பிரச்சாரம் பண்ண, கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நிறுத்திட்டு அல்லாஹ் நூஹுடைய சமூகத்தை மொத்தமா கூப்பிடுறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் விரலிட்டு எண்ணக்கூடிய 5 பேருங்கிறான், 6 பேர் தப்சீர்ல விளக்கம் கொடுக்கறாங்க, 7 பேரா அல்லது 5 பேரா அல்லது 4 பேரா, ஆக மொத்தத்துல 10 பேருக்கு மேல இல்லைங்கிறது உறுதியா தெரியுது. அத்துணை ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணி 10 பேரை தாண்ட இல்லை. உடனே எல்லாத்தையும் கூப்பிடுறான். இஸ்லாத்தை ஏத்துக்கிறவன் அந்த அந்த கௌமு, அந்த சமூகத்தை மொத்தமா அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு நூஹு உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த சமூகம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நூஹா அவர் எங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணார், ஒண்ணுமே இந்த மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லவே இல்லை என்று பொய் சொல்வார். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா மீண்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்கிறான், என்ன உங்க சமூகம் சொல்கிறார்கள், நீங்க ஒருவரை கூட இஸ்லாத்துக்கு அழைக்க இல்லையாமே, இஸ்லாத்தை பற்றி பேசவே இல்லை என்று சொல்கிறார்களே என்று கேட்ட உடனே அவர்கள், நான் உண்மையிலேயே அல்லாவே உனக்கு தெரியாததா, நான் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தேன் என்று அல்லாஹ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறான். அப்படி கேட்டுட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பிரச்சாரம் செய்ததுக்கு என்ன சாட்சின்னு கேட்பான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த முஹம்மதும் அவருடைய சமூகமும் சாட்சி.
அல்லாஹ் அடுத்தது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். அடுத்தது இந்த உம்மத்துக்கிட்ட நம்மகிட்ட எல்லாத்துட்டையும் கேட்பான். நம்ம எல்லாம் உண்மையிலேயே அல்லாஹ் அப்படியே ஆக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாமிய அடிப்படையிலேயே வாழ்ந்து மரணித்தால் நாமும் எழுப்பப்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்தார்களா என்று நம்மில் ஒவ்வொருவர்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்பான். அப்போ நம்ம எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் விட மாட்டான், மீண்டும் கேட்பான் நம்ம பார்த்து, அது எப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்து உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பான். அதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ்கள்ல இடம்பெற்ற செய்தி, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறோம். உடனே நம்ம சொல்றோம், எங்களுக்கு எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் தூது செய்தியை அந்த சமூகத்திடத்தில் சரியாக ஒப்படைத்தார்கள் என்று எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க அதை உண்மையாக நம்புகிறோம். எனவே எல்லா நபிமார்கள் குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் வந்தார்கள். அந்த சமூகத்தாரிடத்தில் அந்த தூது செய்தியை அந்த தூதர்கள் ஒப்படைத்தார்கள் என்று எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க. அதை நாங்க முழுமையாக நம்புகிறோம். அதை வைத்து தான் துணிந்து சொல்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான், லி தக்கூனு ஷுஹதாங்கிறான். எதற்கு தெரியுமா கிப்லா மாற்றம் ஏற்பட்டது? நீங்க நடுநிலை சமூகம் மட்டுமல்ல, நீங்க தான் இந்த உம்மத்தை பார்த்து தக்கூனு ஷுஹதாங்கிறான். தக்கூனுண்டா பன்மையா சொல்றான். நீங்க எல்லாரும், அதுக்கு தான் தப்சீருடைய உலமாக்கள் இந்த ஹதீஸ் ஆதாரமா வைக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு முஸ்லிமும் கடந்த கால சமூகத்திற்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் கிப்லா மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறான். ஒரு எடுத்துக்காட்டு, இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு புரட்சி கிப்லா மாற்றம் என்பது. எனவே அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்து நம்ம எல்லாம் அந்த சாட்சியாளர்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அடுத்தது ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த கிப்லா ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா மாற்றத்தை விரும்ப, அல்லாஹ் ஏன் மாற்றம் செய்தான் என்பதற்கு ரெண்டு காரணம் சொல்லிட்டோம். ரசூலுல்லாஹும் விரும்பிக்கிட்டே இருந்தாங்களாம். எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது அவர்கள் கஅபாவுக்கும், அதாவது ருக்குனில் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியில அந்த மூலையில நின்று தொழுவார்கள். ருக்குனில் யமானி, இதான் ருக்குனில் யமானி. அடுத்தது ஹஜருல் அஸ்வத். இந்த இரண்டு மூளைக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்படி தொழுதா பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுத மாதிரி இருக்கும், காபாவை பார்த்து தொழுத மாதிரி இருக்கும். வடக்கு பகுதியாக காபாவை பார்த்து தொழுத மாதிரி இருக்கும், பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுத மாதிரி இருக்கும். இது மக்காவுல அப்படி தொழுதாங்க. என்ன தொழுக மக்காவுல கடமையாக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. எதை நோக்கி தொழுதாங்க? பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதாலும் கூட காபாவுல ஹஜருல் அஸ்வத் ருக்குனுல் யமானிக்கும் நடுவுல நின்று அவர்கள் தொழும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுத மாதிரி ஆயிருச்சு, பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுத மாதிரி ஆயிருச்சு. அதற்கு பிறகு மதீனாவுக்கு போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவை நோக்கி தொழுகிற வாய்ப்பு கிடைக்கல. பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுகிறார். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டளை பைத்துல் மக்தஸை பார்த்து தொழுதல் அப்படிங்கிறது தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இங்க வரும்போது அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹதீஸ்ல பார்க்கிறோம், தொழுகை முடித்த உடனே வானத்தை அப்படியே பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு தொழுகையும் முடிச்ச பிறகு வானத்தை, எங்க காபத்துல்லாவை நோக்கி தொழுகிற காலத்துல வானத்தை அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்களாம்? அல்லாவே காபத்துல்லாவை நோக்கி தொழுகிற பாக்கியத்தை தந்து விடு. தான் பிறந்த நாடு என்பதற்கல்ல, தான் பிறந்த ஊர் என்பதற்கல்ல, அந்த காபத்துல்லா என்பது முதல் ஆலயம். அவ்வளவு பைத்துன் உதிஅ லின்னாஸ் பிபக்கத முபாரக்கா அல்லாஹ் சொல்கிறான். முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பள்ளிவாசல், மண்ணுக்குள்ள புதைந்து கிடந்ததை அவர்கள் தான் அந்த கவாயிதை, அந்த அஸ்திவாரத்தை அவர்கள் தான் வெளியில் கொண்டு வந்து காபத்துல்லாவை
அவர்கள் புதுப்பித்தார்கள். இப்ராஹிமை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய நான் இப்ராஹிம் கண்டுபிடித்து அதை நிர்ணயம் பண்ண அந்த பள்ளிவாசலை நோக்கி தொழ வேண்டும் என்கிற ஆர்வம். முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசலை விட்டுட்டு நம்ம வேற பக்கம்ல நின்று தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு துவா செய்வாங்க. இப்படியான துவா அடிக்கடி செய்ததுக்கு காரணம், மதீனாவுக்கு வந்த பிறகு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழக்கூடிய நிலை இல்லாமல் ஆகிவிட்டதே. இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழுக்க முழுக்க ஒரு ஏகத்துவத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான நபி. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை சொன்னாலும் இவர்கள் ஏகத்துவத்துக்காக வேண்டிய அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள். அவர்களை உம்மாங்கிற அல்லாஹ். இப்ராஹிம் ஒரு மனிதர் தான், அவரை ஒரு பெரிய சமூகம் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹ் எனது இப்ராஹிமினுடைய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதை நோக்கி தொழுதார்களோ அந்த இறை இல்லத்தை நோக்கி நானும் தொழ வேண்டுமே என்பதனால் ரசூலுல்லாஹ் அடிக்கடி துவா செஞ்சிட்டே இருந்தாங்க. இப்ப அல்லாஹுடைய ஆசையும் இவர்களை எல்லாத்துக்கும் ஒரு ஷஹீதாக, எல்லாத்திற்கும் ஒரு அதாவது அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதான் கிபிலா மாற்றம். சரி, அப்போ இந்த கிபிலா மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவதன் மூலமாக யாரு இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள், யாரு இந்த சமூகத்தை விட்டு போறாங்க என்பதை அல்லாஹ் நிர்ணயம் பண்ணுகிறான். இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் எரிச்சல் அடைந்தார். என்னடா இவ்வளவு காலமா 16 மாதங்கள் நம்ம காபத்துல்லாவை அதாவது பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தோம், இன்னைக்கு காபத்துல்லாவை நோக்கி தொழுணும்னு சொல்றாரு முகமது. நிறைய பேர் எரிச்சல் பட்டார்கள். அப்படி எரிச்சல் பட்டவர்கள் முர்த்தத்தா போனார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்கள யாரு கட்டுப்படுறீங்க, யாரு கட்டுப்படாம போகக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்கு தான் கிபிலா மாற்றம். சரி, எப்படி கிபிலா மாற்றம் ஏற்படுகிறது? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிபிலா மாற்றத்தை கொடுத்து விட்டான் தொழுகையிலேயே. அதுவும் அஸ்ருடைய தொழுகை, லொஹருடைய தொழுகை சின்ன கருத்து வேறுபாடு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ருடைய தொழுகைன்னு சொல்றாங்க. அப்ப அஸ்ருடைய தொழுகையை தொழுதுகிட்டு இருந்தாப்புலேயே கிபிலா மாற்றம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி பைத்துல் மக்தஸ், சிரியா தேசத்தில் அமைந்திருக்கிற பைத்துல் மக்தஸ், இன்னைக்கு பலஸ்தீன் பக்கத்துல பைத்து சஹ்ரா என்று சொல்லக்கூடிய பள்ளியை நோக்கி தொழ வேண்டும் என்கிற கட்டளையின்படி அவர்கள் அப்படியே திரும்பி விட்டார். ஒரு தௌர் அடிச்சாங்க. தௌர் என்றா சுற்றுதல்னு அர்த்தம். அப்படியே தொழுகையில நம்ம தௌருங்கிறோம்ல, குரானை முடிக்கிற போல தௌருன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதை ஓடு தௌர். அதே போல ஹதீஸ்ல வருது, அப்படியே ஒரு தௌர் தொழுதுகிட்டு இருந்தாப்புல ஒரு தௌர் அடிச்சாங்க, அப்படியே சுத்தி அப்படியே திரும்பிட்டாங்க, பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதார்கள். காபத்துல்லாவை நோக்கி அப்படி தொழுதுகிட்டு இருந்தோம், இப்படி திரும்பி காபத்துல்லாவை நோக்கி தொழுதார். முதல்ல தொழுக முடிச்ச உடனே ஒரு நபி தோழர் அப்படியே போறாங்க. போகும்போது அங்கு கிபிலத்தைன், நம்ம ஹஜ்ஜுக்கு போறவங்க, மதீனாவுக்கு போறவங்க மஸ்ஜிது கிபிலத்தைன் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருப்பீங்க. 2 கிபிலா பள்ளிவாசல், இங்கிட்டும் மெஹராப் இருக்கும், இங்கிட்டும் மெஹராப் இருக்கும். இங்கிட்டும் இமாம் தொழுகிறதுக்கு நிக்கிற இடம் இருக்கும், இங்கிட்டும் இருக்கும். அப்படி எதிர் திசையில ஆரம்ப காலத்துல 2 மெஹராப் இருந்துச்சு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, மக்கள் இங்க நின்று தொழுதுட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் நின்று தொழுவாங்க. அறியாமை, அங்கிட்டு போய் தொழுவாங்க 2. இன்னைக்கு அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சு, இந்த பிதத்து நடக்கணும், இந்த மெஹராபை அப்படியே எடுத்துட்டு மேல ஒரு சின்ன அடையாளம் கொடுத்துருக்கிறான். முதல்ல பாத்தீங்கன்னா 2 மெஹராப் இருக்கும், இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. ஆரம்ப காலத்துல நான் சொல்றது 92லாம் 2 மெஹராப் இருந்தது, அதுக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. சரி, அந்த பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவிக்கு பிறகுதான் அந்த பள்ளிவாசல்ல லேட்டா தொழுகை நடைபெறும். இங்க அஸ்ரு தொழுத ஒரு நபி தோழர் வேகமாக அந்த பள்ளிக்கு போறாங்க, கிபிலத்தைன் மஸ்ஜிது கிபிலத்தைனுக்கு போறாங்க. அங்க எல்லா மக்களும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, போய் நின்று கொண்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன, நீங்க எல்லாரும் இங்க நின்று தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, அவர்கள் தொழுதுகிட்டு இருந்தாப்புல காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இது அல்லாஹ் மீது சத்தியம்,
அப்படின்னு சத்தமிட்டு தொழுகை அங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர் சத்தமிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொன்ன உடனே அப்படியே அங்க யாரும் எதுவும் கேட்கல, அந்த இமாம் அப்படியே மாறிவிட்டார். காபத்துல்லாவினும் அங்கேயும் ஒரு தௌர் அடிக்கிறாங்க. இதெல்லாம் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர்களும் அப்படியே திரும்பி காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள். முதல் கிபிலாவை விட்டு அவர்கள் இரண்டாவது நிரந்தரமான கிபிலாவின் பக்கம் தங்களை திருப்பி கொண்டார். அதுல யாரெல்லாம் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சத்தியம் பண்ணி ஒரு நபி தோழர் சொல்லிட்டு ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நான் தொழுதேன், கிபிலா மாற்றப்பட்டு விட்டது என்று சத்தியம் பண்ணி தொழுகையில நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு சொன்னதை கேட்டு அப்படி கட்டுப்பட்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். இதான் உம்மா. அப்படியே கட்டுப்பட்டார். இதுல யாரு கட்டுப்படுறா, யாரு கட்டுப்பட மறுக்கிறார்? எரிச்சப்படையில என்னடா இது, நேத்து இப்படி ஒண்ணு கிபிலா, இன்னைக்கு ஒரு கிபிலா. ஏன்னா அப்படி சொன்னாங்க, யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்குது அதே மாதிரி வார்த்தை. உங்களுக்கு என்ன, நேத்து ஒரு தாரத்தன் கிபிலா, தாரத்தின் கிபிலா அப்படின்னா, தாரத்தின் கிபிலா, தாரத்தின் கிபிலா. இன்னைக்கு ஒரு கிபிலா, நாளைக்கு ஒரு கிபிலா, அடுத்த நாள் ஒரு கிபிலா. என்னப்பா இது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த கூட்டமும் இருந்தது. ஆனால் முற்றிலும் கட்டுப்பட்ட கூட்டம் யார் என்பதை கண்டறிய கிபிலா மாற்றம் என்று அல்லாஹ் சொல்றானே, அதுவும் அங்கு நடந்தன. உடனே அப்படியே திரும்பி தொழுதார். மஸ்ஜிது குபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மதீனாவுக்கு போனவர்கள் மஸ்ஜிது குபாவுக்கு போகாம இருக்க மாட்டார். ஏன்? ஒரு மனிதர் ஒது செய்துவிட்டு தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் நடந்தோ அல்லது வாகனத்திலேயோ மஸ்ஜிது குபாவுக்கு வந்து 2 ரக்காத்துக்கள் தொழுதால் அவர் என்னோடு உம்ரா செய்த நன்மையை பெறுகிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பட கூறிய ஒரு செய்தி. அதனால எல்லாரும் ஒதோடு போவாங்க. அங்க போன உடனே ஒரு சட்டம் போய் இறங்கி, அதாவது மதீனாவுல மஸ்ஜிது நபவியில ஒது செஞ்சுட்டு வரக்கூடியவங்க சில பேருக்கு ஒது போயிருச்சு. ஒது போனா என்ன செய்யணும்? அங்க மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்திலேயே பெரிய பாத்ரூம் ஒது செய்யறதுக்கு ஒதுகானா அங்க தயார் நிலையில இருக்குது. அப்போ இங்க ஒது போனவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் எப்படி வருகிறது? ஒதுவோடு உங்களுடைய இல்லத்தில் இருந்து, இல்லம்னா நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல், அது ஒரு நம்மளுடைய வீடு மாதிரி நினைச்சுக்கிறேங்க. அப்போ தற்காலிக இல்லமாக இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து ஒது செஞ்சுட்டு வந்து ஒன்று நடைப்பயணமாகவோ அல்லது வாகனத்திலேயோ வர்றது. இப்போ நாங்க வாகனத்துல வந்தோம், எங்களுக்கு ஒது போயிருச்சு. இப்ப என்ன செய்யறது? இங்க ஒது செஞ்சுட்டு போய் தொழுதா அந்த நன்மை கிடைக்குமா? உலமாக்கள் சொல்றாங்க கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதோடு வாங்கங்கிறாங்க. ஒது தாங்காதவங்க, ஒது முறிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் அதுல ஒது இல்லாம தொழுகிறது பாருங்க, அறியாமைய பாருங்க. ஏன்னா நான் அதை கண்கூடா பார்த்திருக்கேன். அங்க போன ஒரு ஒது இல்லாம தொழுகிறதா, ஒதுவோடு தொழுகிறதா, ஒரு குழப்பம் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னா அங்கேருந்து வந்து தொழுகணுமா, இங்க ஒது செய்யணுமா? ஒது செய்யக்கூடாது. ஒன்னும் இல்லை, தாராளமா ஒது செய்யலாம். ஒது போயிட்டுனா ஒது செய்யத்தானே செய்யணும். ஒது செஞ்சாதான் தொழுக, இல்ல தொழுகையில எந்த பயனும் இல்லையே. அப்போ இந்த அடிப்படையை புரியும். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி புகழ்ந்து சொன்னாங்களே மஸ்ஜிது குபா, அங்க எப்ப கிப்லா மாற்றம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? அடுத்த நாள் சுபுகு தொழுகையில தான். உமர் கத்தாப் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இங்க நாங்க எல்லாரும் கிப்லா மாற்றத்துல அசர்ல செய்தி கிடைச்சி மஸ்ஜித் நபவியில மாற்றம் செஞ்சாச்சு, அடுத்தது கிபிலத்தின் பள்ளிவாசல்ல மாற்றம் செஞ்சாச்சு. இந்த செய்தி மஸ்ஜிது குபாவுக்கு சென்றடைவதற்கு அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் சுபஹுல தான் ஒரு மனிதர் அங்க போய் அவர் அறிவிப்பு செய்கிறார். அங்கேயும் தொழுகையில நின்று கொண்டு ருக்குவுல இருக்கிற பொழுதுதான் அறிவிப்பு செய்யப்பட்டன. சுபுகு தொழுகை அவர்கள் இங்க நேத்து அசர்லயே மாற்றப்பட்டு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் அன்னைக்கு மகரிபு, அன்னைக்கு உள்ள இஷாவை பைத்துல் மக்தஸை நோக்கி தான் தொழுதாங்க. அன்னைக்கு சுபுகுடைய தொழுகையும் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுதுகிட்டு ருக்குவுல இருக்கும் போதுதான் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, நாங்க ரசூலுல்லாவோடு தொழுதோம், நேத்து அசர்லேயே கிபிலா மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே குபாவுல நின்று தொழுதவர்களும் ருக்குல இருந்தவர்கள் அப்படியே அவர்கள் தங்களுடைய மற்ற கிரிகைகளை காபத்துல்லாவை முன்னோக்கியை அவர்கள் செய்து கொண்டார். அப்ப யாரெல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த செய்தியின் மூலமா தெரிவிச்சுட்டான். அடுத்த ஒரு கேள்வி, அப்படியானால் யூதர்கள், அந்த கேள்வியை யூதர்கள் தான் கேட்கிறாங்க, அதுக்கெல்லாம் அல்லாஹ்
வசனத்துல பதில் சொல்லிட்டான். இப்ப நான் விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்தது வசனத்தை ஓதி காமிக்கிற உங்களுக்கு அதனுடைய தெளிவு கிடைச்சு போகும். என்ன கேட்டார்கள் என்றால், என்ன முஹம்மது இன்னைக்கு ஒரு கிபிலா நாளைக்கு ஒரு கிபிலா அப்படின்னு மாத்திக்கிட்டு இருக்கிறார், அந்த விமர்சனம். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், இந்த குல் இல்லாஹில் மஷ்ரிக் உல் மக்ரிப், கிழக்கு திசை மேற்கு திசை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எந்த திசையை நோக்கி தொழுதா என்ன இருக்குது, அல்லாஹ் ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறான், அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்களான்னு பார்ப்பதுக்கு தான் அந்த முடிவு அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அப்படியானால் இதுக்கு முன்னாடி தொழுதவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள மூத்தா போயிட்டவங்க இருக்கிறாங்களே, போர்க்களத்துல ஷஹீதாக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்களே, முந்தா நாள் வரைக்கும் மூத்தா போனவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு தானே மாத்திருக்கிறீங்க கிப்லா, முந்தா நாள் தொழுதவருடைய நிலை என்ன? மஸ்ஜிது குபால தொழுதார்களே, அவர்களுடைய லொஹரும் அவர்களுடைய அசரும் மகரிபு இஷாவுடைய நிலை என்ன? அவர்கள்லாம் கிப்லாவை வேறு பக்கமுள்ள நின்று தொழுதாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி தொழுதவர்களுடைய நிலை என்ன? அவருடைய தொழுகையெல்லாம் அங்கீகரிக்கப்படாதா? அவர்களாம் இப்ப மூத்தா போயிட்டாங்களே, அவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? இப்ப ஹயாத்தா இருக்கிறவங்க பழைய கிபிலாவில் இருந்து நாங்க தப்பு செஞ்சுட்டோம், இன்னைக்கு சரியான கிபிலாக்கு வந்துட்டு தௌபா செஞ்சுக்கலாம், மூத்தாப்பனுடைய நிலை என்ன என்று கேட்கும் போது அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். எப்படி? ஒமக்கான் அல்லாஹ், இந்த கடைசி வசனம் அதான் 143வது வசனம். ஒமக்கான் அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாஸி ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் முன் சென்றவர்களுடைய உங்களுடைய ஈமான்களை அல்லாஹ் பழுதாக்க மாட்டான். அதன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி தொழுதவர்கள் மரணித்து விட்டார்களே, அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், அவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. இந்த கிபிலா மாற்றம் என்கிற செய்தி தாமதமாக கிடைத்தது. மஸ்ஜிது குபால தொழுதவர் அவர்களுடைய முன் சென்ற தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அல்லாஹ் அவைகளை வீணாக்க மாட்டான். யூதர்களுக்கு பதிலடி, உடனுக்குடன் பதிலடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே கொடுக்கிறான். அப்ப இந்த வசனம் கிபிலா மாற்றம் என்பது எவ்வளவு பெரிய தத்துவங்களையும் எவ்வளவு பெரிய உண்மைகளையும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அனைத்து தகுதியையும் அது எடுத்து காட்டக்கூடிய வசனமாக இன்று ஓதப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்றான் கத்னரா, அடுத்த இது கத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ. எப்ப பார்த்தாலும் நீங்க வானத்தை நோக்கி கொண்டு இருப்பதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். பலன் வள்ளி அன்னக்க கிபிலத்தன் தருதாக, நீங்க விரும்புகிற கிபிலாவை முன்னோக்குமாறு உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் சரி, வஹைசுமா குன்தும், எந்த திசையில் இருந்தாலும் சரி, ஃபவல்லு வுஜூஹக்கும், உங்களுடைய திரும்புதல், உங்களுடைய நோக்குதல் கிபிலா ஷத்ரா, கஅபத்துல்லாவை நோக்கி. ஷத்ரா என்பதற்கு பாதி என்ற அர்த்தம் இருக்குது, திசை என்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போ உங்கள் அனைவருக்கு, இப்ப நம்மெல்லாம் வந்து ஐனு கிபிலா இல்லை, நம்மெல்லாம் வந்து ஜிஹத்து கிபிலா, நம்மெல்லாம் ஜிஹத்து கிபிலா, கிபிலா திசை நோக்கி தொழுகிறோம். ஐனுல் கிபிலான்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேர கிபிலாவை நோக்கி தொழுகிறா. அப்ப ஐனு கிபிலாவாக இருந்தாலும் சரி அல்லது ஷத்ரு கிபிலாவாக இருந்தாலும், அல்ல ரெண்டுக்குமே ஆதாரம் சொல்லிட்டான். நம்ம எல்லாம் ஷத்ரு கிபிலா, கிபிலா திசை நோக்கி தொழுகிறோம், திசையை நோக்கி அல்ல, கிபிலா திசை நோக்கி தொழுகிறோம். அப்போ எங்க இருந்தாலும் நீங்க கிபிலா திசை நோக்கி தொழுவுங்க. இதுல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க உலமாக்கள், ஃபர்தான தொழுகை கிபிலா நோக்கி தொழுது கொள்ளலாம். ஆனா நஃபிலான தொழுகைகளை பொறுத்தவரையில கிபிலா நோக்க தேவையில்லை. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்குத்தான் இந்த லில்லாஹி அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு திசை மேற்கு திசை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல போகும்போது அவர்கள் ஃபர்தான தொழுகையை இறங்கி நின்று கிபிலாவை முன்னோக்கி தொழுவார்கள். ஆனா நஃபிலான தொழுகையை வாகனத்துல அது எந்த திசைக்கு போதோ அந்த திசையை நோக்கியே தொழுது கொள்வார். அது எந்த பக்கமா இருந்தாலும், நஃபிலுக்கு மட்டும் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. நம்முடைய வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அது ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருந்தான்னா, நம்ம வாகனம் நம்ம கார்ல சொந்தமா கார்ல போறோம், அல்லது பஸ் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, ஒரு பஸ் பிடிச்சு போறோம், நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னா நிப்பாட்டி தொழுகையுடைய நேரம் வந்த உடனே கிபிலா திசையை முன்னோக்கி நம்ம தொழ வேண்டும். ஆனா நம்ம வந்து ரயில் பயணமோ அல்லது
பொதுவான பஸ் பயணத்துல போறோம். இப்ப நம்முடைய கட்டுப்பாட்டில் வாகனம் இல்லை என்றால் நம்ம எந்த திசை நோக்கி தொழுது கொள்ளலாம். அதுல உலமாக்கள் சொல்றாங்க, வாகனம் போகிற திசையை நோக்கி தொழுது கொள்ளும். இப்போ ட்ரெயின்ல போகும்போது நிறைய பேர் அறியாமையில் என்ன செய்யறாங்கன்னா, ட்ரெயின் இப்படி போகுதுன்னா இப்படி உட்கார்ந்து தொழுவாங்க. ட்ரெயின் எந்த திசைக்கு போதோ அந்த திசையை நோக்கி தொழுவுங்க. உங்களுக்கு கிபிலா சரியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கிபிலாவை நோக்கி தொழுவுங்க. அது வாகனம் எப்படி போச்சுங்கிறது அல்ல, கிபிலா நோக்கி. கிபிலா நமக்கு தெரியாது, நம்முடைய கட்டுப்பாட்டில் வாகனமும் இல்லை என்று இருக்குமானால் வாகனம் போகிற அந்த போக்கின்படியே உங்களுடைய தொழுகை ஃபர்தான தொழுகை அமைத்து, ஏன்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சரி, ஒரு மனிதனுக்கு கிபிலா எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியல, அந்த கருவி இல்லை. இப்ப லேசா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அவருக்கு தெரியல, அவர் தடுமாற்றத்தில் இருக்கிறார். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டாரு, அவர்கிட்ட இருக்க மொபைல்ல கிபிலா திசையை அவர் வச்சு பார்க்கறதுக்கு தெரியாத நிலை. அங்க இருக்கிறவங்க கேட்டாலும் சொல்ல தெரியல. இப்ப என்ன செஞ்சிடறது? நமக்கு ஒரு ஒரு குறிப்பில சரி இங்கிட்டு தான் கிபிலாவா இருக்குமோ என்று உறுதியாக நின்று நம்ம தொழுது கொள்ளலாம். உலமாக்கள் சொல்றாங்க, தொழுக முடிச்சு அந்த வக்து போயிருச்சுன்னு வைங்க. உதாரணமா லொஹர தொழுகிறோம், லொஹர தொழுதுட்டோம், கிபிலா திசை இதுதான் ஒரு கற்பனையில யூகத்துல நின்று தொழுதுட்டோம். தொழுக முடிச்சு அசுருடைய வக்து வரும்போது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வர்றாரு. அவரு சொல்றாரு, இல்லையே கிபிலா திசை இங்கேயில இருக்குது, நீங்க கிழக்க பார்த்துல தொழுது இருக்கிறீங்க அப்படிங்கிறார். இப்ப அந்த தொழுகையுடைய நிலை என்ன? வக்து போயிருச்சுன்னா, வக்தை தாண்டிருச்சுன்னா அந்த தொழுகை அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டு விட்டு திருப்பி தொழ தேவையில்லை. அந்த வக்திலேயே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது, லொஹர தொழுகு முடிச்சிட்டீங்க, லொஹருடைய வக்து முடியல. இப்ப நமக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க கிபிலா மாற்றமா தொழுதுட்டீங்க, கிழக்க நோக்கி தொழுது இருக்கிறீங்க, இங்க கிபிலா இந்த திசையில மேற்கு திசையில அப்படிங்கிறார். இப்போ லொஹருடைய வக்து முடியல, இப்ப என்ன செய்யறது? அந்த தொழுகையை மீண்டும் தொழ வேண்டும். அப்ப மார்க்கத்துல நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஒரு லேச வச்சிருக்கிறான். அதனால பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. கிபிலா திசை என்னது என்று முடிவு செய்யறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்தா ஏதாகிலும் ஒரு திசையை நோக்கி தொழுது கொள்ளுங்கள். உறுதியாகி தான் இருக்குன்னு நினைச்சு தொழுதுகிறங்க. வக்து முடிய முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தொழுகையை மீட்டி தொழுகுங்கள். வக்து முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சிச்சுன்னா தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இனிமே தொழுகிற தொழுகை சரியான கிபிலாவை நோக்கி தொழுது கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்தது, நம்ம தொழுகையில நிற்கும் போது எங்க பாக்குறது? உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. நிறைய பேர் பாருங்க இப்படி நின்று தொழுவாங்க, கிபிலாவை பார்த்துக்கிட்டே தொழுவாங்க. சில பேர் சுஜூது இடத்தை நோக்கி தொழுவாங்க, சுஜூது இடத்தை பார்த்துக்கிட்டே, சுஜூது செய்யற இடத்தை பார்த்துக்கிட்டே தொழுவாங்க. இப்போ ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தா தொழுகையில திரும்பி பார்க்கறதெல்லாம் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல தொழுதுகிட்டே திரும்பி பார்க்கலாம், யாராவது சலாம் சொன்னாண்டா இப்படி சொல்லலாம், யாராவது வர்றாங்கண்டா வராதிங்க அங்கேயே நில்லுங்கண்டா அல்லாஹ் ஒரு தக்பீர் கட்டிட்டு இப்படியே பார்த்துட்டு அப்படி நில்லுங்கன்னு கையை காட்டலாம். அப்புறம் தான் மார்க்கத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சு. இல்ல தொழுகையில இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க ஹுஷு ஹுதுவோடு தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கிட்டான். இறக்கின பிறகு இந்த கை அசைப்பது திரும்பி பார்ப்பதெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்கிட்டு இங்கிட்டு பார்க்க இல்லை, என்ன செய்யறது? சில பேர் கண்ணை மூடிட்டு தொழுவாங்க, அது கூடாது, கண்ணை மூடிட்டு தொழக்கூடாது. ஆனா நேரம் நோக்கிட்டு தொழுகிறதா, இப்படி பார்த்துட்டு தொழுகிறதா நிமிந்து, அல்லது சஜிதாவுடைய இடத்தை பார்த்து தொழுகிறதா? உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் வள்ளி ஒஜுஹக, உங்களுடைய முகத்தை கிபிலா திசை நோக்கி திருப்பி கொள்ளுங்கள், அப்படிதானே சொல்றான். ஒஜுகன்னா முகம், உங்களுடைய முகத்தை கிபிலா திசை நோக்கி நீங்கள் பார்த்து தொழுவுங்கள் அப்படின்னு இருக்கான். அதனால இந்த வசனத்துக்கு நேரடியாக அர்த்தம் வச்சா இதான் கிபிலா திசைன்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர்கள் இப்படிதான் நிக்கணும், குனியக்கூடாது, குனிஞ்சு சுஜூது இடத்தை பார்க்க கூடாது, இப்படி நேர பார்த்துக்கிட்டே நிக்கணும். அல்லாஹ் அப்படிதானே சொல்றான், இப்ப வள்ளி ஒஜுஹக, நீங்க உங்களுடைய முகத்தை கிபிலா திசை நோக்கி பாருங்கள். ஆனா சில ஹதீசுகள் வருகிறது, நீங்க சுஜூது இடத்தை பார்த்து கொள்ளுங்கள், நீங்க அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காதீங்க, தொழுகிற போது சுஜூதுடைய இடத்தை பார்த்து கொள்ளும். அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, ரெண்டு வகையா செஞ்சுக்கலாம், இப்படி பார்த்துக்கொள்ளலாம் அல்லது சுஜூது இடத்தையும் பார்க்கலாம். ஆனால் சரியான சொல், சரியான ஆய்வு என்னண்டா, ஏன்னா ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கனால சொல்றேன், ரெண்டு வகையா சிந்திக்க முடியறனால சொல்றேன். குழப்பத்திலாம் மார்க்கத்தை விட்டுட்டு போவே இல்லை, என்னடா இது அங்கிட்டு இப்படி இப்படி அதெல்லாம் இல்லை, குழப்பம் ரொம்ப தெளிவா இருக்குது. அப்போ சரியான ஆய்வின்படி என்ன அர்த்தம்னா, நீங்க
கிபிலா திசையை நோக்குதல் என்று சொன்னால் அப்படியே அங்க அங்க பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது நீ உங்களுடைய திசை எப்படி இருக்கட்டும், நீங்க அப்படி நின்று தொழுகிறது அப்படி இருக்கட்டும், ஆனா உங்களுடைய பார்வை சுஜூது இடத்தை பார்க்கட்டும். அப்பந்தான் சுஜூது இடத்தை பார்க்கும் போதுதான் சிந்தனை செதறாம இருக்கும். அல்லாஹ் காஷிங்கிறான், தொழுகையில் பயபக்தியான தொழுகைங்கிறான். பயபக்தி எப்படி ஏற்படும்? இது இந்த வசனத்தை வச்சு ஆய்வு பண்றாங்க. பயபக்தி எப்போ ஏற்படும்? இப்படி நான் பார்த்துக்கிட்டு தொழுதா பயபக்தி ஏற்படுமா, அல்லது குனிஞ்சுக்கிட்டு சுஜூது இடத்தை பார்த்தா பயபக்தி ஏற்படுமா? இப்படி பார்க்கும்போது அப்படியே அங்கிட்டு உள்ள பார்வைகள்லாம் நம்ம மேல படும். நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே தொழுவும் போது இங்கிட்டு போறவரை அப்படி பார்ப்போம், சைடா பார்ப்போம், இப்படி பார்ப்போம். அப்போ சிந்தனை செதறுகிறது. அதனால சிந்தனை செதறக்கூடாது என்பது தொழுகையில ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம சுஜூது இடத்தை பார்த்து தொழுகிறது தான் சிந்தனை செதறாம ஓர்முகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஆய்வின் அடிப்படையில நம்ம சுஜூது இடத்தை பார்த்து இப்படி இப்படி நின்று சுஜூது இடத்தை பார்த்து தொழுவது தான் சிறந்தது. அல்லாஹ் மிக அறிந்தவனா இருக்கிறான். ஆக இன்னைக்குள்ள நேரத்தின்படி நமக்கு இந்த வசனத்திற்கு மட்டும்தான் விளக்கம் கொடுக்க முடிந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களையும் சிந்தித்து அது சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய இதயத்தில் அதை பதித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற ஒரு நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல்வானால் மறுமையில கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோக்கிற நோன்பின் பொருட்டால் நம்முடைய இபாதத்தின் பொருட்டால் அல்லாஹ் நஸீபாக்குவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.